श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यचतुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश शरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தபாய். இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகன் நம்பர் 18, 19 மற்றும் 20 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம அனுபவிக்க இருக்கோம். இந்த 3 ஸ்லோகங்களானது பிரஸ்தாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய முதல் பத்ததி கீழ் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களாக இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினத்தோட நாம பிரஸ்தாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய முதல் பத்ததியை நாம பூர்த்தி பண்ண போறோம். பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற கிரந்தத்தை நாம வாசிக்க ஆரம்பிச்சோம். அதுல இருக்கக்கூடிய முதலாவது பத்ததியாக இருக்கக்கூடிய பிரஸ்தாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததியானது மொத்தம் 20 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. இன்றைய தினம் நாம அந்த பிரஸ்தாவ பத்ததியை பூர்த்தி பண்ண போறோம். சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த அந்த 17வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, விருத்திபிகி பகுவிதாபிராஷ்ரிதா வெங்கடேஸ்வர கவேஹே சரஸ்வதி அத்ய ரங்கபதி ரத்ன பாதுகே நர்த்தகீவ பவதீம் நிஷேவதாம் அப்படிங்கிறதான அந்த 17வது ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, சுவாமி தேசிகன் சொல்றார், இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பாதுகாதேவியினுடைய இந்த பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நான் செய்ய வேண்டியதை செய்தாகி விட்டது அப்படிங்கிறதாக சுவாமி தேசிகன் சொல்றார். இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பேச போறேன், அடியேன் என்ன கவி பண்ண போறேன், கவனம் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த அடியேனை பண்ண வச்சு, ஏ பாதுகாதேவி நீ அமர்ந்து கேட்க வேண்டியதுதான் பாக்கி. அடியேன் என்ன பண்ண போறேன், பாதுகாவனுடைய பிரபாவங்களை மகிமைகளை கவனம் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்துல நாம இறங்கியாச்சு. அதற்கு முன்பாக என்னென்ன பண்ணணுமோ அந்த பிரார்த்தனா நமஸ்காரம், எனக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், அது எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இதுவரை நாம பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணியாச்சு. இனிமே நீ என்ன அந்த என் மூலமா அந்த கவனத்தை பண்ண வச்சு என்னை பேச வச்சு கேட்க வேண்டியதுதான் பாக்கி. ஆகையால பாதுகாதேவி ஒரு மகாராணி எப்படி அமர்ந்துட்டு ஆசனத்துல அமர்ந்துட்டு ஒரு விஷயத்தை கவனிப்பாலோ, அதாவது ஒரு நாட்டியம் நடக்கிறது, ஒரு அரங்கத்துல ஸ்டேஜில் ஒரு நாட்டியம் அரங்கேற்ற போறதுனாக்கா ஒரு மகாராணி எப்படி ஒரு ஆசனத்துல அமர்ந்துட்டு பார்ப்பாலோ, அது மாதிரி நீ என்ன பண்ணணும் பாதுகாதேவி, நீ அமர்ந்துட்டு ஒரு மகாராணி போல பாரு, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளு இல்லையா. அடியே நான் சொல்லக்கூடிய விஷயத்துல ரசம் இல்லையா, அந்த நிறைய பாவங்கள்லாம் வேணும்னு ஏற்கனவே கேட்டிருக்க. அப்படிப்பட்ட பாவங்களையும் அந்த ரசங்களையும் அடியனுக்கு நீ தான் தரணும். அடியன் எழுத ஆரம்பிச்சிட்டேன், நீ ஒரு மகாராணி போல அமர்ந்துட்டு அந்த விஷயத்தை கேட்க வேண்டும். அடியேன் உன்னை பத்தி பேசுறதுக்கு சித்தமாயிட்டேன் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை அந்த பாதுகாதேவிடத்துல பிரார்த்திக்கிறார். நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களை கேட்டு, ஏ பாதுகாதேவி நீ மகிழ்வாயாக அப்படிங்கிற மாதிரியாக அந்த 17வது ஸ்லோகமானது அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன, ஸ்லோகம் நம்பர் 18. அந்த 18வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரே பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 18 என்ன ஸ்லோகம், அபார கருணாம்புதேஹே தவ கலு பிரசாதாதகம் விதாதும் அபிஷக்மியாம் சதசஹஸ்ரிகாம் சம்மிதாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணௌக லேசஸ்திதேஹே
உதாகிருதி ரியம் பவேதிதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி அபார கருணாம்புதேஹே தவ கலு பிரசாதாதகம் விதாதும் அபி சக்னுயாம் சதசகஸ்ரிகாம் சம்மிதாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணௌக லேசஸ்திதேஹே உதாகிருதி ரியம் பவேதிதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி அப்படிங்கிறது 18வது ஸ்லோகம். இந்த 18வது ஸ்லோகத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. யார் யாருக்கும்? பாதுகாதேவிக்கும் சுவாமி தேசிகனுக்கும் ஒரு அழகான கான்வர்சேஷன் நடக்கிறது. அது என்ன கான்வர்சேஷன் அப்படின்னாக்கா, முதல்ல பாருங்க, பாதுகைக்கும் சுவாமி தேசிகனுக்கும் ஒரு சம்வாதம் இங்க நடந்துட்டு இருக்கு, ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. அதுல பாதுகை கேட்கிறா, என்ன உட்காருன்னு சொல்லியாச்சு, அமர்ந்து ஸ்லோகத்தை கேளுன்னு சொல்லிட்ட, எத்தனை ஸ்லோகம் நீ எழுத போற அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் இடத்துல பாதுகாதேவி கேட்கிறார். எத்தனை ஸ்லோகங்கள் சுவாமி எழுத போகின்றீர் அப்படின்னு கேட்க, சுவாமி சொல்றார் 1000 ஸ்லோகம் பண்ண போறமா, அடியேன் 1000 ஸ்லோகங்களை பண்ண போறேன். உடனே பாதுகாதேவி கேட்கிறா, என்ன வர்ணிக்கிறதுக்கு 1000 ஸ்லோகம் போருமா? பாதுகாதேவி சொல்றா, என்னை வர்ணிக்க 1000 ஸ்லோகம் போதுமான்னு சொல்ற. சுவாமி சொல்றார், போதவே போராது, அது நிச்சயமா எனக்கு தெரியும். பாதுகாதேவனுடைய பிரபாவங்களை மகிமைகளை ஒரு கவனமா பண்ணணும், ஸ்தோத்திரமா பண்ணணும் அப்படின்னாக்கா 1000 ஸ்லோகங்கள் அந்த 1000 ஸ்லோகங்களுக்குள்ள அடக்கிட முடியுமானா நிச்சயமா முடியவே முடியாதுமா, அது எனக்கு நல்லா தெரியும். அப்ப ஏன் நீ 1000 ஸ்லோகம் அப்படி பண்ண போறேன்னு சொல்ற? ஏன் உன்னால அதுக்கு மேல ஸ்லோகங்கள் எழுத முடியாதா? உனக்கு சக்தி இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாதுகாதேவி கேட்கிறா சுவாமியின் இடத்துல. சுவாமி சொல்ற, இல்லம்மா தாயே, அதாவது உன்னுடைய அருள் இருக்கு இல்லையா, அது அடியன் பரிபூர்ணமா பெற்றிருக்கேன். அதனால என்னால 1,00,000 ஸ்லோகங்கள் கூட பண்ண முடியும். ஆனா எத்தனை லட்சங்கள் ஸ்லோகங்கள் எழுதினா கூட உன்னுடைய குணங்களை பூர்ணமா வர்ணிக்க முடியுமானா முடியவே முடியாது. நீ என்ன சொல்ற, 1000 ஸ்லோகங்கள்ல எழுதிட முடியுமா நீ கேட்கிற, அது கண்டிப்பா முடியாதுதான். ஆனா உன்னுடைய கடாட்சம் அடியனுக்கு இருக்கு, அடியேன் 1000க்கு மேல 1,00,000 ஸ்லோகங்களை அடியனால பண்ண முடியும். ஏன்னா உன்னுடைய அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமா இருக்கு. இருந்தாலும் 1,00,000 ஸ்லோகங்கள் கூட போதவே போதாது இல்லையா? அவருடைய குணங்கள் அப்பேற்பட்ட குணங்கள் இல்லையா? அந்த குணங்கள் அனைத்தையும் சம்பூர்ணமா சொல்லி வர்ணிச்சிட முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா அதுல ஒரு சின்ன பாகத்தை எடுத்துட்டு அதை வர்ணிக்க முடியும் இல்லையா? அவ்வளோ ஸ்லோகங்கள் பண்ணாட்டாலும் பண்ண முடியாட்டாலும் ஒரு சில ஸ்லோகங்களை சிரமப்பட்டு பண்ணி இல்ல இப்பேற்பட்ட குணங்கள் இல்லையா பொருந்தியவள் அப்படிங்கிறத ஒரு லேசம் எடுத்துட்டு அடியேன் வர்ணிக்கலாம். சொல்லுவா இல்லையா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்போ சாதம் ஆயிடுத்தா இல்லையா, வெந்திருத்தா வேகலையானா மொத்த அந்த பானையில இருக்க சாதத்தை மொத்தமா அமைக்கி பாப்பா இல்லையா, அது அபத்தமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு பருக்கு எடுத்து நம்ம நெசஞ்சு பார்த்தோம்னாக்கா சாதம் ஆயிடுத்தா இல்லையான்ற விஷயம் தெரிஞ்சிடும். அத போல அடியே நீங்க 1,00,000 ஸ்லோகத்தை சொல்லி அதுலயும் உன்னுடைய குணநலங்களை பூர்ணமா சொல்ல முடியுமா? முடியவே முடியாது, அதுவும் சாத்தியம் கிடையாதுதான். அதனால ஒரு 1000 ஸ்லோகங்களை எடுத்துட்டு அதுல உன்னுடைய பிரபாவங்கள் இப்பேற்பட்டவை அப்படிங்கிற ஒரு சின்ன லவதேசத்தை அடியனால சொல்ல முடியும். அதனுடைய முயற்சிக்காக தான் இந்த 1000 ஸ்லோகங்களை அடியன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன உதாரணங்களை காட்ட முடியும் இல்லையா? ஒரு குணலேசத்தை இல்ல காட்டக்கூடிய ஒரு 1000மே போதும் அப்படிங்கிறதுக்காக 1000 அப்படிங்கிற விஷயத்த சொன்னமா பாதுகாப்பு சொல்ற இல்லையா? இதுதான் உன்னுடைய அபிப்பிராயமா? பரவாயில்ல, நல்லது இல்லையா, இதோ நான் அமர்ந்து கேட்கிறேன், நீ உன்னுடைய ஸ்லோகத்துல படியும் அப்படிங்கிற மாதிரி பாதுகாதேவிக்கும் சுவாமி தேசிகனும் இடையே நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். இது 18வது ஸ்லோகம். அபார கருணாம்புதேஹே தவ கலு பிரசாதாதகம் விதாதும் அபிசக்னியாம் சதசகஸ்ரிகாம் சம்மிதாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணௌக லேசஸ்திதேஹே உதாகிருதி ரியம் பவேதிதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி. ஏ ஹரிபாதுகே, ஓ எம்பெருமானுடைய பாதுகையே, அபார கருணாம்புதேஹே, அந்த கரையே இல்லாத கருணை கடலாகிய இல்லையா அம்மாவனுடைய அந்த பாதுகாதேவியினுடைய கரையை யாராலும் பார்க்க முடியுமா? கருணை அப்படிங்கிற கரையை பார்க்க முடியுமா? முடியவே முடியாது.
அப்பேற்பட்ட தவ உன்னுடைய பிரசாதாத் அருள் இருக்கு இல்லையா, அந்த அருள்னால அகம் நான் என்ன பண்ண போறேன், சதசகஸ்ரிகாம் அதாவது 100,000 லட்சம் ஸ்லோகங்களை கொண்ட என்ன அந்த சம்மிதா சம்மிதாமபி நூலையும் கூட விதாத்தும் அடியேன் 1000 இல்ல லட்சம் ஸ்லோகம் எழுதுறது கூட என்னால முடியும். அடியேன் சக்னுயாம் கலு என்னால முடியும் இல்லையா. ஏன்னா எனக்கு என்ன இருக்கு, தவ கலு பிரசாதாதயம் உன்னுடைய அந்த பிரசாதம் அடியனுக்கு இருக்கு, கருணை இருக்கிறதுனால 1000 இல்லமா லட்சம் கூட அடியனால முடியும். ததாபி இருந்தாலும் தவ குணவுக லேசஸ்திதேஹே உன்னுடைய குண அந்த நிறைய எவ்வளோ இருக்கு இல்லையா, அது இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லலாம இத மாதிரியும் இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து காமிச்சாலே போறோம் இல்லையா. அவருடைய பிரபாவங்களை அதுல இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இயம் இல்லையா, ஒரே ஒரு 1000 ஸ்லோகங்களை இந்த ஸ்தோத்திர நூல் உதாகிருதி பவேத் உன்னுடைய லட்சக்கணக்கான விஷயங்களை ஸ்லோகங்களை எழுதி அதுல வர்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அதுக்கு இது உதாகிருதி பவே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டுமே, இந்த சாம்பிள் சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி உன்னுடைய பிரபாவங்களோ ஜாஸ்தி, அனைத்தையும் சொல்ல முடியாது அடியனால, ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன விஷயங்களை சாம்பிளா காட்ட முடியும் இல்லையா. அப்படி உதாகிருதி பவே ஒரு எடுத்துக்காட்டாகும் இதி அப்படிங்கிற இந்த காரணத்தினால மிதாஸ்துதிஹி இந்த சின்ன ஸ்தோத்திரம் பாருங்க, இந்த 1008ங்கிறது நாம முழுமையா படிக்கிறதுக்கு நாம படக்கூடிய பரிசிரமங்கள் எவ்வளவுன்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஆரம்பிக்கிறோம் 1008 ஸ்லோகம், இதை நாம பூர்த்தியா வாசி முடிக்கிறதுக்கு எவ்வளவு அவகாசம் எடுக்குமோ தெரியாது. ஆனா அந்த ஒரு 2 வருஷம் எடுக்கிறதோ அல்லது 1.5 வருஷம் எடுக்கிறதோ இருக்கட்டும், ஆனா அதையுமே நம்மால முழுமையா செய்ய முடியுமான்னா அது வியக்கத்தக்க விஷயமா தான் இருக்கும் இல்லையா. எத்தனை இப்ப இந்த 20 ஸ்லோகம் நடந்திருக்கு இன்றைய தினம் பர்யந்தம் பாருங்களேன். இந்த 20 ஸ்லோகத்துக்கு முதல் நாள் ஆரம்பிச்சு ஏதாவது இன்றைய தினம் பர்யந்தம் நிறைய பேர் வந்திருப்பா வந்திருக்க மாட்டா, போவா வருவா போவா வருவா, ஏன்னா அவளுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா. அப்படி நமக்கு இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூல்ல இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்ததான கிரந்தத்தை வாசிக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சுவாமி தேசிகன் பாருங்களேன், மிதா ஸ்துதிரபி இந்த சின்ன ஸ்துதிங்கிறார் இந்த 1008 ஸ்லோகத்தை எவ்வளவு பரிசிரமப்பட்டு பண்ணியிருக்கார் சுவாமி. ஆனா அவர் என்ன சொல்றார், இந்த சின்ன ஸ்திரு ஸ்துதியையும் யுக்தா அதனை தகுதி உள்ளதே. அம்மா உன்னை பத்தி அடியே 1008 தான் பண்றேன், சின்ன ஸ்துதியா இருந்தா கூட இது வசத்தியானது தகுதியானது உன்னை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் என்பதால் இது வசத்தியானதே தகுதியுள்ளதே அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் பாதுகாதனிடத்துல சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். அபார கருணாம்புதேஹே தவ கலு பிரசாதாதகம் விதாதும் அபிஷக்னியாம் சதசகஸ்ரிகாம் சம்மிதாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணவுக லேசஸ்திதேஹே ஒரு லேசம் தான் எடுத்து சொல்ல போறேன் உன்ன குணங்களை. உதாகிருதிரியம் அதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். பவேதிதி மிதாபி யுக்தா ஸ்துதிஹி அடியன் சின்ன விஷயத்தை தான் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா அது எப்பேற்பட்ட ஸ்துதினாக்கா உன்னை பற்றி கூறுவதால் அது தகுதி உடையதே அப்படிங்கிற மாதிரி இந்த 18வது ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற. இப்போ பாதுகாதேவி அந்த ஸ்தோத்திரத்தை உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சுட்டா. இப்போ சுவாமி அந்த ஸ்தோத்திரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்க போற. அடுத்தது என்ன ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 19 19வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது பாருங்க. அனுகிருத நிஜநாதாம் சூக்தி மாபாதயந்தி மனசி வச்சசி த்வம் சாவதானா மமஸ்யாஹ நிஷமயதி யதாசௌ நித்ரயா தூரமுக்தः பரிஷதி சகலக்ஷ்மியா பாதுகே ரங்கநாதः அனுகிருத நிஜநாதாம் சூக்தி மாபாதயந்தி மனசி வச்சசி த்வம் சாவதானா மமஸ்யாஹ நிஷமயதி யதாசௌ நித்ரயா தூரமுக்தः பரிஷதி சகலக்ஷ்மியா பாதுகே ரங்கநாதः அப்படிங்கிறது 19வது ஸ்லோகம். பாதுகாதேவி நீ அமர்ந்து கேளு, ஆசனத்துல அமர்ந்து ஸ்லோகங்களை அடியேன் படிக்கிற, அதற்கு எனக்கு அனுமதி கொடுத்து அதை நீ என்ன பண்ண ரொம்ப சந்தோஷமா ரசிக்கணும். சரி நீ மட்டும் ரசிச்சா போருமா, அந்த ரங்கநாதனும் உங்கூட உட்கார்ந்துட்டு அதை கேட்க வேண்டாமா இல்லையா. இப்போ பாதுகாதேவிய அமர சொல்லியாச்சு,
பாதுகாதே வந்து அமர்ந்தாச்சு. நீ என்ன பண்ண போற, எத்தனை ஸ்லோகம் பண்ண போற, அந்த 1000க்குள்ளேயே என்ன பத்தின பிரபாவங்களை சொல்லிட முடியுமா? இப்படியான ஒரு கான்வர்சேஷன்ல அந்த 18வது ஸ்லோகத்துல ஆச்சு. அதற்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுதாமா, இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் அடியனால பண்ண முடியும். இந்த சின்ன 1000 ஸ்லோகங்களே போதுமானதா இருக்கும், தகுதியானதா இருக்கும்னு அடியே நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பாதுகாதேவி அமர வச்சாச்சு. அதன் பிறகு என்ன சொல்றாரு பாருங்க. ஓ பாதுகாதேவி, நீ ஆசனத்துல அமர்ந்து ஸ்லோகங்களை நான் படிக்கும்படி எனக்கு அனுமதி கொடுத்தது பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம ரங்கநாதனானவர் இதை கேட்க வேண்டாமா? இல்லையா? பிராட்டியுடன் அவனும் எழுந்திரல இந்த சபையில வந்து உட்கார வேண்டாமா? அப்படி அந்த திவ்ய தம்பதிகள் அமர்ந்திருந்த அந்த கோஷ்டி, அவளோட அடியார்கள்லாம் அமர்ந்து அதை பார்த்து திருப்தி அடைய வேண்டாமா? அதனால அடியேன் எழுதக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்துக்கு யார் யாரெல்லாம் இருக்கா பாருங்க. பாதுகாதேவி இருக்கா, ரங்கநாதனை கூப்பிடுறார், அதே மாதிரி பாகவதோத்தமாலும் வேணுங்கிறார். ஏன்னா அவள ரசிகர்கள் இல்லை, எந்த ஒரு காரியத்தையுமே ரசிகர்கள் இல்லாம அந்த விஷயத்தை பண்ணா அந்த விஷயத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்குமான கிடைக்காது. ஆகவே இந்த ரசிகர்கள் பாகவத பெருங்கூட்டம் வேணும் அப்படிங்கிற அதற்கு நடுவுல, அந்த பாகவத கோஷ்டிக்கு நடுவுல என்ன பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருளி பெருமாளுடைய திருவடிகளை சமீபத்துல நீ இருக்கணும். இப்படி நான் என்ன பண்ணணும், அங்க உட்கார்ந்து உன்னை பத்தி நான் துதி பாடணும் இல்லையா? அப்படி நான் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களை நீ உன் காதால கேட்டு மகிழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருளை அடியனுக்கு கொடுக்கணும் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, யாரும் சபையில தூங்கக்கூடாது. அதையும் சொல்ற அடிஷனலா. நித்ரையா தூரமுக்தா. எல்லாரும் பொதுவா ஒரு காலக்ஷேபமோ ஒரு உபன்யாசமோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து கேட்கிறான்னா அதுல இருக்கிற எல்லாருமே அங்க உபன்யாசத்தையோ அல்லது அந்த காலக்ஷேபத்தையோ ஸ்ரத்தையா கேட்க மாட்டா. யாரோ ஒரு சில பேர் அங்கங்க அவளுடைய முக்கியமான பிரதானமான காரியங்களை பார்த்துட்டு இருப்பா இல்லையா? யாராவது ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பா, இன்னும் 2 பேர் தூங்கிட்டு இருப்பா. இப்படியான சின்ன சின்ன விஷயங்களா நடக்கும். அப்படி யாரும் நான் சொல்லக்கூடிய விஷயத்திலேருந்து டைவர்ட் ஆகி அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடக்கூடாது. அதுவும் உன்னோட பொறுப்புங்கிற சுவாமி தேசிக். அதையும் நீ தான் பார்த்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அவ தூங்காத மாதிரி எம்பெருமானையும் சேர்த்து சொல்ற. எம்பெருமானோ இல்ல பாகவதோத்தமால தூங்காத மாதிரி அடியனுக்கு அவ ரசிக்கும்படியான சொற்களை நீ கொடுக்கணும். அதுவும் உன்னுடைய பொறுப்பு தான். பாருங்க, எல்லாமே பாதுகாப்பு சமர்ப்பிச்சிடுற. நீ தான் பார்த்துக்கணும். அவளுக்கு தூக்கம் வராம பார்க்கணும், சிறிது கூட தூக்கம் வராம பார்த்துக்கணும் இல்லையா? அப்படியான உத்தம ரசங்களுடன் இருந்த பாவங்கள் நிரம்பிய ஸ்லோகங்களை, அடியேன் சொல்லக்கூடிய அந்த சப்தங்களை நாதங்களை என் நாக்கிலிருந்து மனசிலிருந்து நன்னா அடியேன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீதாமா கவனிச்சுக்கணும். ஏன்னா உன்னுடைய அருள் இல்லாம என் வாயிலிருந்து எந்த ஒரு சப்தமோ நாதமோ அது வரவே வராது. அப்படி அடியேனுக்கு வரக்கூடிய அந்த சொற்கள், அந்த நாதம் எம்பெருமானையே இன்பம் அடைய செய்யும்படியாக இருக்கணும். அதை கேட்டு ரசிக்கும்படியா இருக்கணும். அந்த எம்பெருமானுக்கே தூக்கம் வராத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுவாமி தேசிகன் பாதுகாதேவி இடத்துல சொல்றார். அப்படியாக இருக்கிறது இந்த 19வது ஸ்லோகம். பாருங்க, பாதுகாதேவி ஸ்தோத்திரம் கேட்கறதுக்கு வந்து உட்கார்ந்துட்டா. சரி, உனக்கு தேவையான சப்தங்களை கொடுக்கறோம்னு சொல்லிட்டா. மேல் மேல என்ன கொடுக்கிறாரு பாருங்க. ரங்கநாதனும் வரணும், பாகவதோத்தமனும் வரணும், எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கணும். ஆனா எல்லாரும் அடியேன் அட்டென்ஷன் பண்ணணும். அப்படி இருக்கணும் அந்த சொற்கள். அந்த சொற்களுக்கு அவ்வளவு பவர் அப்படிங்கிற மாதிரி சுவாமி பாதுகாப்பு இடத்துல மறுபடியும் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். அப்படியாக அமைஞ்சிருக்கு இந்த 19வது ஸ்லோகம் இல்லையா? ஏ பாதுகே, ஏ பாதுகையே, அனுகிருத நிஜநாதாம், உனது நாதம் போல இருக்கக்கூடிய சூக்தி அந்த இனிமையான சொற்களை மொழியை ஆபாதயந்தி, நீ நான் தான் சொல்ல போறேன், நான் தான் எழுத போன நினைச்சுக்காத, என் மூலமா நீயே தான் பண்ண போற இல்லையா? அந்த அனுகிருத நிஜநாதம் சொல்லக்கூடிய உனது நாதம் போல இருக்கக்கூடிய சூக்தி இனிய மொழியை ஆபாதயந்தி, என் முகமாக நீ வெளிக்கொண்டு வந்து மம மனசி வசசிச்ச, என்னுடைய மனசிலும் வாக்கிலும் சாவதானாஸ்யாக, நான் ஜாக்கிரதையா இருக்கணும். மனசுல என்ன நினைக்கிறனோ அதுதான் வாக்குல வரணும். அதுக்கு
எப்படி இருந்தா வரும்? ஜாக்கிரதையா இருக்கணும். சுவாமி நான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லல, நீ ஜாக்கிரதையா இருங்கிறார் பாதுகாத்து. அசௌ இந்த ரங்கநாதன் இருக்கான் இல்லையா, ரங்கநாதன் அவன் நித்ரையா தூரமுக்தா, ஏற்கனவே படுத்துந்தாமா இருக்கா அவன். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் எப்படி இருக்கார்? சயன கோலத்துல தானே இருக்கார். பொதுவா உட்கார்ந்து கேட்கிறவாளே தூங்கிடுவா, இவனோ படுத்துட்டே இருக்கான். அப்படி படுத்துட்டே இருக்க அந்த ரங்கநாதன் இல்லையா, கொஞ்சமாச்சும் தூக்கம் சிறிது என்ன பண்றான், சபையில வந்து உட்கார்ந்துட்டு, அது எப்படி லக்ஷ்மியா சக விராட்டியோட கூட யதா நிசமயதி, எப்படி கேட்பாரோ அப்படி ஜாகிரதையா கேட்கணும். அப்படி நீ ஜாகிரதையா இரு, அவனை தூங்க விடாம பார்த்துக்கோ, என்னுடைய சொற்களை அவன் கேட்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ற. அனுகிருத நிஜநாதாம் சூக்தி மாபாதயந்தி மனசி வசசிச்ச துவம் சாவதானா மமஸ்யாக நிஷமயதி யதாசௌ நித்ரயா தூரமுக்தா பரிஷதி சகலக்ஷ்மியா பாதுகே ரங்கநாதான்னு சொல்லக்கூடிய 19வது ஸ்லோகம். பாதுகையே, நாம இந்த கிரந்தத்தை இன்னும் பாருங்க, மேலும் ஒரு விஷயத்தை சொல்ற. நாம இதை பகல்ல பண்ணா கூட பரவாயில்ல, நாம இந்த கிரந்தத்தை எப்ப பண்ணிட்டு இருக்கோம்? ராத்திரில உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால பகல்ல இருந்தாலே நிறைய பேருக்கு தூங்கிடுவா, ராத்திரில பண்ணா கேட்கவா வேண்டும், தானா தூக்கம் வந்துட போறது. அதனால பாதுகையே, ராத்திரில இந்த கிரந்தத்தை பண்ணும்படி நீ நியமிச்சிருக்க. இது என்னுடைய இது கூட கிடையாது, உன்னுடைய நியமனம் தான். அப்படி உன்னுடைய சப்தம் போல, இந்த ஆழ்வாருடைய சூக்தி போல, எப்படி பெருமாளுக்கு ஆழ்வாருடைய சூக்திகள் அந்த திவ்ய பிரபந்தங்களை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரோ இல்லையா, அதன் மூலமா இன்பம் அடைவார். அப்படி இன்பமான வார்த்தைகள் தாமதமில்லா மனதில் தோன்றி ரொம்ப வேகமா வரும்படியாக அந்த ஆழ்வார்கள்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி அடியேனுக்கும் தயை புரிந்து அதிவேகமா என்னுடைய வாக்குல வரும்படியாக நீதான் தயை செய்ய வேண்டும் இல்லையா? இந்த சுவாரஸ்யத்தினால தாயாருக்கும் பெருமாளுக்கும் தூக்கம் மறந்து போய் சபையில உட்கார்ந்தவா கேட்டு இருக்கணும். ராத்திரியா இருந்தான அர்த்தராத்திரியா இருந்தான தூக்கமே அதை பத்தி நினைக்கவே கூடாதவா. அடியேன் சொல்லக்கூடிய அந்த சப்தங்களை கேட்டு அனுபவித்து அவ மகிழ வேண்டும், தூக்கத்தெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்திக்கிறார் இந்த 19வது ஸ்லோகம் மூலமா. அதன்படியா அடுத்தது ஸ்லோகம் நம்பர் 20வது ஸ்லோகம். அந்த 20வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 20. ரங்கநாத பதே. கேட்கிறதா? கேட்கிறதா? தாசன் தாசன் त्वयि विहिता स्तुतिरेषा पदरक्षिणी भवति रङ्गनाथपते तदुपरि कृता सपर्या नमतामिव नाकिनां शिरसि त्वयि विहिता स्तुतिरेषा पदरक्षिणी भवति रङ्गनाथपते तदुपरि कृता सपर्या नमतामिव नाविकानां शिरसि அப்படிங்கிறது 20வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட இந்த பிரஸ்தாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததியானது முடிகிறது. தேசிகனுடைய அந்த பிரார்த்தனைய கேட்டுண்டு பாதுகாதேவி சொல்றா, பெருமானுடைய திருவடியும் நானும் ரொம்ப இணை பிரியாத தோழர்கள் இல்லையா, அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி சபையில் அதோடு கூட நான் இங்க இருக்கக்கூடிய அதை விட்டுட்டு என்ன மாத்திரம் நீ புகழ்ந்திருந்தா அது உமக்கு தான் தகுமான்னு கேட்க, இல்ல எனக்கு தான் தகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விய பாதுகாதேவி சுவாமியினோட கேட்கிறா. என்ன கேட்கிறா? தேசிகன் அவருடைய விண்ணப்பெல்லாம் சொல்லியாச்சு, அதை கேட்டுட்டா பாதுகாதேவி. இப்படி நானும் எம்பெருமானும் இல்லையா, எம்பெருமான் திருவடிய நானும் அந்தரங்க
இல்லையா? அதுக்கு சுவாமி சமாதானம் சொல்றார், உன்னை பற்றி ஸ்தோத்திரம் உன்னோட நெருங்கிய சம்பந்தம் உள்ள திருவடிக்கு தானே போய் சேரும். இப்போ அடியேன் பாதுகையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணா அந்த ஸ்தோத்திரமானது யாராளுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னாக்கா அது அந்த பாதுகை பற்றி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிக்கும் பொருந்தும். அந்த திருவடிக்கு தானே போய் சேரும். அர்ஜுனன் என்ன அந்த புஷ்பம்லாம் இது பண்ணிட்டு வரான். அதை பண்ணி முடிச்ச உடனே ஆக்சுவலா அவன் சிவபெருமானுடைய சிரசுக்கு பண்ணணும்னு அபிப்பிராயம். ஆனா அது கிருஷ்ணனுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா அது சிவனுடைய சிரசுல காணப்படுறது. ஆகவே தன்னிடத்துல பண்ண அர்ச்சனை அது சம்பந்தம் கொண்ட தேவனுடைய சிரசுல சேர்றது அப்படிங்கிறது அது பாதுகாவனுடைய விஷயத்திலையும் அது பொருந்தும் அப்படிங்கிறது இங்க நமக்கு உதாரணமா காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசம் இல்லையா? சமயம் கிருஷ்ணன் என்ன பண்றான், அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய திருவடிய சிவனுக்கு பண்ண வேண்டிய பூஜையை பண்ணாராம். அது மறுநாள் தன்னுடைய பூஜை பெட்டியில் இருக்கக்கூடிய சிவனுடைய தலையில இருந்துதான் இல்லையா? அதை பார்த்து அதிகமா ஆச்சரியப்பட்டான். பெருமாள் திருவடியிலே பூஜை பண்ணபடினால அது என்ன ஆகுது, திருவடிக்கும் ஆயிற்று இல்லையா, சிவனுடைய முடிக்கும் ஆயிற்று. ரெண்டு விஷயம் என்ன ஆகுது பாருங்க, சிவனுடைய முடிக்கும் அது ஆகும், பெருமாளுடைய திருவடிக்கும் அது பொருந்தும். எது பாதுகாவினுடைய அந்த மகிமைகளை உசத்தியான ஸ்துதிகளை அடியேன் பண்றது மூலமா எம்பெருமானுடைய அந்த பாதுகைக்கு சம்பந்தம் எங்க, திருவடி. அப்ப அந்த திருவடிக்கும் போய் சேரும், அந்த திருவடியில் இருக்கக்கூடிய சிவனுடைய முடிக்கும் போய் சேரும். இப்படி இது உனக்கும் பொருந்துறது இல்லையா? இப்படி திருவடிக்கு மாறும். ஆச்சாரிய துதித்தால் பெருமாளுடைய திருவுள்ளம் உகக்குமா? ஆச்சாரியரை நாம சுதித்தா போறோம், பெருமாளுடைய திருவுள்ளம் தானா உகக்கும் இல்லையா? அப்படி திருவடியை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவருக்கு ஒரு 1000. இப்போ நான் 1000 தான் பண்றேன்னு யார் சொன்னா? ஆனா நான் இப்ப பண்ணக்கூடியது 2000. பாதுகையை பத்தி நான் எடுத்துட்டு உங்ககிட்ட என்ன சொன்னேன், 1000 ஸ்லோகம் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா? அடியேன் சொல்லும் பொழுது அது 2000. அது உன்னுடைய பாதுகைக்கும் பொருந்தும், பாதுகாதேவி அது உனக்கும் பொருந்தும். நீ எந்த திருவடியை பற்றி இருக்கின்றாயோ அந்த திருவடிக்கும் அது பொருந்தும். திருவடி பாதுகையை பற்றி இருக்கா இல்ல பாதுகை திருவடி, அது அதுக்கப்புறம் மேற்கொண்டு நிறைய சொல்ல போற விஷயம். ஆனா அடியேன் பண்ணக்கூடிய 1000 அல்ல, பாதுகைக்கு 1000, பாதுகை இருக்கக்கூடிய திருவடிக்கு 1000. ஆக 2000 ஆறுது அடியேன் பண்ணக்கூடிய விஷயம்ன்றதாக இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிற. இப்படியாக இந்த 20வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இந்த 20வது ஸ்லோகத்தோட இந்த பத்ததியானது முடியறது இல்லையா? முடியும் போது என்ன சொல்றார், ஸ்ரீ கவிதார்க்கிக சிம்மஸ்ய சர்வதந்திர சுதந்திரஸ்ய ஸ்ரீமத் வெங்கடநாதஸ்ய ஸ்ரீமத் வேதாந்தாச்சாரியஸ்ய கிருதிஷு ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சகஸ்ரே பிரஸ்தாவ பத்ததி பிரதமா. என்ன அப்படின்னாக்கா, பத்ததி அப்படின்னா வழின்னு அர்த்தம். வழியை காண்பிச்சு கொடுக்கிறார் நமக்கு சுவாமி தேசிகன். இந்த பாதுகா சகஸ்ரம் மூலமாக நாம் செல்லக்கூடிய மார்க்கம் என்ன அப்படிங்கறத ஸ்பஷ்டமா காண்பிச்சு கொடுக்கிறார். அதுல முதல் வழி பத்ததினா வழின்னு அர்த்தம். அதான் பிரஸ்தாவ பத்ததி அப்படிங்கிற முதல் அடி, முதல் வழி, அதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அவருக்கு பாருங்க, கவிதார்க்கிக சிம்மன்ற பட்டம் என்ன, வேதாந்த தேசிகன்ற பட்டம் என்ன. ரங்கநாதன் தேசிகனுக்கு பெயர் கொடுத்தாராம். என்ன சொன்னார், சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிற ரங்கநாயகனுடைய பெயர் கொடுத்தார். இப்படி அதனால எந்த இடத்துலையும் சுவாமி இந்த பெயர்களை அடிக்கடி சாதிக்கிறது வழக்கம். அந்த கிரந்தம் பாதுகையை பற்றியதுனால இல்லையா, இதன் ஒவ்வொரு பிரகடனங்களுக்கும் பத்ததி அப்படிங்கிற பெயரை சாதிச்சார் அவர். அப்படிப்பட்ட பத்ததி அப்படின்னா வழின்னு அர்த்தம். இப்படியாக இன்றைய தினம் நாம இந்த 20வது ஸ்லோகத்தோட இந்த முதல் பத்ததியாக இருக்கக்கூடிய பிரஸ்தாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய முதல் பத்ததியை பிரஸ்தாவ பத்ததி பிரதமா அப்படிங்கிறதாக சொல்லி இந்த 20 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணி முதல் பத்ததியாக இருக்கக்கூடிய பிரஸ்தாவ பத்ததியை நாம இன்றைய தினத்தோட பூர்த்தி பண்றோம். அடுத்த வகுப்புல இருந்து சமாக்கியா பத்ததின்னு சொல்லக்கூடிய தித்தியா 2வது பத்ததியை எடுத்துட்டு அந்த பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுல அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்றைய தினத்திற்கான அவகாசம் தாசம்.
कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। दास धन्यवादाः। ధన్యవాదాలు ధన్యవాదాలు స్వామి ధన్యవాదాలు ధన్యవాదాలు. ரொம்ப 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 நன்னா சொல்லியிருந்தீங்க. தன்யவாதங்கள் அடியேன். ధన్యవాదங்கள் அம்மா. அது அற்புதம், அது அற்புதம் அடியேன். दासन् ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுன்றது இந்த கிடைச்ச இது ஒரு கொடுப்பினை. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நமஸ்காரம் சுவாமி. दासन् दासन् தன்யோஸ்மி அடியேன். ధన్యోస్మి అడియన్. అద్భుతం స్వామి. दासन् दासन्